பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை, அது ஆகாய தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 1வது அதிகாரத்துல 5வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி. ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர், நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் நன்றாகத்தான் என்னுடைய நிலத்தில விதைகளை விதைக்கிறேன், நன்றாக நான் என்னுடைய பயிருக்கு தேவையான நீரை பாய்ச்சுகிறேன், என்னுடைய வியாபார ஸ்தலங்களிலே நான் உண்மையாக நான் சரியான விதத்தில் நான் வியாபாரம் பண்ணுகிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த லாபம், நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெகுமானம், நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சரியான தொகை எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதே என்று சொல்லி நாம் பல வேளையில யோசித்திருந்திருக்கலாம். நான் நல்லா தானே செயல்படுகிறேன், ஆனால் எனக்கான அந்த ஒரு சரியான ஒரு நிகழ்வு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அந்த வாய்ப்புகள் எனக்கு பரிபூர்ணப்படவில்லையே என்று சொல்லி நீங்க யோசிச்சிருக்கலாம். வழிகளை சரியான முறையில் இல்லாத பட்சத்துல நமக்கான ஆசீர்வாதங்கள் அது தடைப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது. என்னுடைய வழிகள் அது சரியாக இருக்கிறதா என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். நான் சரியான வழியில தான் போகிறேன் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். இல்லை என்று சொன்னால் நான் போகிற பாதை சரிதான், நான் தவறான பாதையில் என்றுமே சென்றதில்லை என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். நான் சரியான பாதையில் செல்லுகிறேனா என்று சொல்லி நமக்கு ஒரு தேர்வு வைத்தார்கள் என்று சொல்லி சொன்னால் 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனைல நீங்க பாஸ் ஆயிருப்பீங்க? என்னிடம் காணப்படுகிறது யோசிக்க அழைக்கப்படுகிறோம். அப்ப என்னுடைய வழியை நான் சீர்தூக்கி பார்க்க, சிந்தித்து பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன். இன்றைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். படைகளின் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நான் சரியான வழிகளை நான் செல்கிறேனா, ஆண்டவர் எனக்கு காட்டின நான் பாதையில் செல்கிறேனா, இல்லை என்று சொன்னால் என்னுடைய சுய யோசனையின்படியாக, என்னுடைய சுய அறிவின்படியாக, நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செயல்படுகிறேனா, சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவரே, ஆண்டவர் காட்டக்கூடிய பாதையில நாம் செல்கின்ற போது நமக்கு வெற்றி, நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மை, நமக்கு தயவு, நமக்கு கிருபை கட்டாயம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவர் காட்டக்கூடிய பாதையிலே செல்வோம். இறை ஆட்சிக்கு நம்மை தயார்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தி சரியான பாதையிலே நடத்த நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.